ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எறா கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட், grocery shopping mobile app, fresh everyday shopping, easy search, fast and secure app, exclusive discount, start shopping now. Buymote, download Buymote. வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 4, முழு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு 1 ஃபுல்லாக, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், எறா எடுத்திருக்கேன் 1 kg எறா. இந்த எறாவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த முதுகில் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுத்துட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1 kg எறா எடுத்திருக்கேன். எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு 3த்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போடலாம். எண்ணெயில் நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழுசாக தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரல வதக்கிடுங்க. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியோடவே உப்பு போட்டுடணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கிடும். இங்கே 1 கிலோ எறாக்கு 50 கிராம் எண்ணெய் ஊற்றினா தான் சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எறாவை அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா அதில் வேகும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா எண்ணெயிலேயே எறா நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் 5 நிமிஷமாவது அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எறா டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெயிலே அப்படியே ஒரு 5 மினிட்ஸாவது வதக்கணும் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டோட.
இந்த எறாவை வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற எறா தொக்கு விட இப்படி செஞ்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நம்ம மிளகாத்தூளை வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த எறா வேகிறதுக்காக எறா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இது நல்லா பெரிய சைஸ் எறா. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். எறா நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி தொக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு எறாவுடைய தொக்கு. எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ், சூடான ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். பூரிக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பசங்க பூரிக்கு எறா கிரேவி கேட்டாங்க, அதனால் நான் செஞ்சுருக்கேன் பூரிக்கு. நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். எறா கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கீப் வாட்சிங் மை சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.